ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்காக இருந்தால் ரொம்பவே பெட்டர், நமக்கு டிஷ் கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கும். பால் நல்லா கொதிச்சு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துட்டு ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ்லேருந்து 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு க்ரீமியாக கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு, கூடவே 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா அதை கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச மிக்ஸை கொதிக்கிற பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இது நல்லாவே ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு 2 பல்ஸ் வரையும் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண மிக்ஸை ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இதை மூடி ஒரு 2 ஹவர்ஸ் போல் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இதை திரும்பியும் நம்ம அதே மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் வரையும் கொடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம 2வது முறையாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை அதே ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நல்லா டேப் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட், அதாவது ஒரு 8 ஹவர்ஸ் போல் ஃப்ரீசரில் வச்சுடுங்க. இல்லைன்னா ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டாலும் ஓகே தான். இப்போ இது மேலே கார்னிஷ்காக லைட்டாக நான் சாப் பண்ண பாதாம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே ஸ்வீட்டான பாதாம் மில்க் ஸ்வீட் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.